بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய எமது அல் குர்ஆன் தொடரிலே ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்ற விஷயத்தை அல் குர்ஆன் பல இடங்களில் சுட்டிக்காட்டுகிறது. அதனை நாங்கள் இன்றைய இந்த சந்திப்பிலே கலந்துரையாடிக் கொள்ளுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே அமைதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஒருவருக்கொருவர் கருணை காட்டுவதனை, பரஸ்பரம் அன்பு செலுத்துவதனை, எங்களுக்கிடையிலே எமது பலவீனங்களினால் அறியாமைகளினால் ஏற்பட்டு விடுகின்ற குற்றங்குறைகளை பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் மன்னித்து சகித்து வாழ வேண்டும் என்ற வாழ்வை விரும்புகின்றோம். ஆனால் இத்தகையதோர் வாழ்வு எல்லோருக்கும் கிட்டுகின்றதுவா என்ற கேள்வியை நாம் எங்களுக்குள் எழுப்பிக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சாதனங்களையும் தேடி அலைகிறார்கள். அதனை பூரணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அது ஒரு இயல்பான தவிர்க்க முடியாத உண்மைதான். வீட்டின் பௌதீக தேவைகள் சில பொழுது முழுமையாக நிறைவு செய்யப்படுகிறது, சில பொழுது அது அரைவாசி அடைந்திருக்கிறது, இன்னும் சில பொழுது அவைகள் பெற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே காணப்படுகின்றது. எந்த நிலையில் இருந்த போதும் கூட, அது முழுமை பெற்றிருந்தாலும் அல்லது ஓரளவுதான் அவைகள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற நிலையில் இருந்தாலும், அறவே தேவைகள் நிறைவு செய்யப்படாத ஒரு நிலை அங்கு உணரப்பட்டாலும் கூட, மனிதர்கள் அல்லது குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொள்ளுகின்ற அத்தனை பேரும் குடும்ப மட்டத்திலே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை உணர வேண்டும். இதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழிகாட்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கையை குறித்து பல்வேறு இடங்களில் பல கண்ணோட்டங்களில் விளக்கப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த வகையிலே அல் குர்ஆன் குடும்ப வாழ்வோடு சார்ந்த பிரார்த்தனைகளின் ஊடாக சில விடயங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. நபிமார்கள் குடும்ப வாழ்வு குறித்து செய்த பிரார்த்தனைகளை நாங்கள் குர்ஆனிலே காண்கின்றோம். அந்த துஆக்களின் ஊடாக குடும்ப வாழ்க்கையினுடைய மைய இடம் எது, எங்கே இருந்து அமைதியும் சுகீட்சமும் சந்தோஷமும் ஆனந்தமும் ஏற்படுகிறது என்பதை நாங்கள் கண்டறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கானில் இப்படி சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களின் பண்புகளை சொல்லி வருகின்ற தொடரிலே, இபாதுர் ரஹ்மான், கருணைமிக்க ரஹ்மானின் அடியார்கள் எத்தகைய உயர்ந்த பண்பாடுகளோடு விழுமியங்களோடு காணப்படுவார்கள் என்ற அந்த பகுதியை அல்லாஹு தஆலா விளக்கி வருகின்ற தொடரிலே சொல்லுகின்ற ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்றவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று அல் குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகின்றது. குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டிருக்கின்ற கணவனும் மனைவியும் அவர்களுடைய பிரதான பிரார்த்தனைகளில் ஒன்றாக இந்த பிரார்த்தனைகளை கற்றுத்தரப்படுகிறது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, அல்லாஹுவே எங்களுடைய வாழ்க்கை துணைகளையும், வதுர்ரியாத்தினா எங்களுடைய சந்ததியினரையும் பிள்ளைகளையும், குர்ரத்த அயூனின் கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா அவர்களை முத்தகீன்களுக்கு இறை அச்சமுள்ளவர்களுக்கு தலைமை வழங்கக்கூடிய தலைவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று இந்த பிரார்த்தனை அமைவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் இந்த இடத்திலே குர்ரத் அயூனின்
கண்களுக்கு குளிர்ச்சி மிக்கதாக எமது வாழ்வை குடும்ப சூழலை ஆக்கி தருவாயாக என்று குடும்பத்தின் தலைவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். குடும்பத்தை வழிநடாத்துகின்றதோர் கணவன் தனது வாழ்க்கை துணையையும் தனது பிள்ளைகளையும் அவ்வாறு ஆக்கிவே என பிரார்த்திக்கின்றார். அதே போல குடும்ப வாழ்க்கையின் பிரதான இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு தாய் அல்லது மனைவி, அவளும் தனது வாழ்க்கை துணையையும் ஏனைய எனதுடைய சந்ததியினரையும் கண் குளிர்ச்சியை ஆக்கிவை என பிரார்த்திக்கின்றார். கண் குளிர்ச்சி என்பது யாது? அன்புக்குரிய சகோதரர்களே, கண் குளிர்ச்சி என்பது எங்களுடைய குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே குர்ஆன் கூறுகின்ற இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டி அந்த விதத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது அறிவு பின்னணியை கொண்டதோர் குடும்பம். அல்லாஹு தஆலாவின் வஹ்யை புரிந்து கொண்ட அல் குர்ஆனையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் விளங்கி கொண்டவர்கள், பரஸ்பரம் அதனை தங்களுக்கிடையே நினைவூட்டி கொள்கின்றவர்கள், பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அதனை கற்பிக்கின்றவர்கள். இப்படி ஒரு அறிவு சூழல் நிறைந்த ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் காணப்படுகிறது. அதுபோல எதனை அவர்கள் கற்கின்றார்களோ அந்த அவ்வாறு கற்றுக்கொண்டதனை எல்லாம் அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பின்பற்றி எழுகின்றார்கள். அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்துகின்ற, அவனை துதி செய்கின்ற, அவனை புகழுகின்ற, அவனுக்காக வாழ்க்கையின் வீட்டினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஆக்கி கொண்ட குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கிறது. இதுதான் குர்ரத்து ஐன். இத்தகைய கண்குளிர்ச்சி அவர்கள் அனுபவிக்கிறார்கள். குதூகலமாக அவருடைய வாழ்க்கையின் துவக்கத்தை நாங்கள் பார்க்கின்றோம். காலையில் அதிகாலை வேளையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்து ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அதற்கப்பால் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய கிதாபிலிருந்து சில பகுதிகளை திலாவத்து செய்து கொள்கிறார்கள், ஓதுகின்றார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் கற்பித்த சில ஔராதுகளை அவர்கள் தங்களுக்கிடையே நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள், அதனை மீட்டிக் கொள்கிறார்கள். இப்படி அந்த குடும்ப வாழ்க்கை குதூகலத்தோடு ஆனந்தமாக தங்களுடைய வாழ்நாளை முதற் பொழுதை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இப்படி தங்களுடைய வாழ்க்கையின் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளையும் அனைத்தையும் இஸ்லாத்தின் வரம்புக்குள்ளின்றி அல்லாஹு தஆலா எதனை ஹலால் ஆக்கினானோ ஹலால் என்ற எல்லைக்குள் நின்று எதனை ஹராம் என்று அல்லாஹு தஆலா தவிர்ந்து கொள்ளுமாறு சொன்னானோ அவைகளை தவிர்ந்து கொண்டு அவர்கள் தங்களுக்கிடையே வாழ்கிறார்கள். அண்டை அயலவர்களோடு குர்ஆன் சுன்னா எத்தகைய வழிகாட்டுதலை கற்பித்திருக்கின்றதோ அத்தகைய வழிகாட்டல் ஒழுங்குகளை பேணி தங்களுடைய அயலவர்களோடு நடந்து கொள்கின்றார்கள். தங்களை நோக்கி வருகின்ற தேவையோடும் பிரச்சனைகளோடும் மன உடைவுகளோடும் வருகின்றவர்களையும் ஏனைய விருந்தாளிகளையும் நல்ல முறையில் வரவேற்று உபசரித்து அவர்களோடு சலாம் கூறி முகமன் கூறி அவர்களை நல்ல முறையில் வழி அனுப்பி வைக்கிறார்கள். அதுபோல அவர்கள் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகின்ற விவகாரங்களிலே பங்கு கொள்ளுகின்றார்கள். இதனைத்தான் நாங்கள் குர்ரத்துல் ஐன், அல்லாஹு தஆலா இவ்வாறான நிலையிலே கண் குளிர்ச்சி ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த கண் குளிர்ச்சியை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். சில பொழுது இத்தகைய கண்குளிர்ச்சியான இந்த நிலையிலே அவர்களுடைய குறைபாடுகள், பௌதீக குறைபாடுகள், வீட்டினுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படவில்லை என்பதுவோ அல்லாவிட்டால் வேறு பௌதீக சார்ந்த பிரச்சனைகளோ அவர்களுக்கு தீராத ஒரு கவலையாக பிரச்சனையாக அவர்களுக்கு மாறுவதில்லை. அதனையெல்லாம் மிகைத்து அவர்கள் ஒரு ஆனந்த உலகத்தில் மகிழ்ச்சி உலகத்திலே வாழ்கிறார்கள். இத்தகைய நிலையைத்தான் அல்லாஹுவே எங்களுடைய சந்ததிகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தி தருவாயாக என்று ரஹ்மானின் அடியார்கள் பிரார்த்திக்கின்றார் என பார்க்கின்றோம். தொடர்ந்து அந்த பிரார்த்தனையின் இன்னும் ஒரு பகுதி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அல்லாஹுவே எமது சந்ததியினரை முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று இந்த பிரார்த்தனையை அமைவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இங்கு குழந்தைகள் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும், ஏன் உருவாக்கப்பட வேண்டும், அவர்கள் ஏன் கற்க வேண்டும், எதனை கற்க வேண்டும், எத்தகைய ஆளுமைகளை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றதோர் செய்தியைத்தான் இங்கு அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அவர்கள் முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக,
முத்தகீன் சமூகத்திற்கு தலைமை வழங்கக்கூடிய தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தனது தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அஹ்சினு தர்பியத் அவுலாதிக்கும் ஃபஇன்னஹும் கத் குலிகு லிஜீலின் ஜதீத். உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததியினருக்கு ஒரு சிறந்த தர்பியாவை, ஒரு புதிய பயிற்சி திட்டத்தை வழங்குங்கள். ஃபஇன்னஹும் கத் குலிகு லிஜீலின் ஜதீத். அவர்கள் ஒரு புதிய நூற்றாண்டுக்காக, ஒரு புதிய பரம்பரையினருக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் பெற்றவைகள் அல்ல, நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்ட பயிற்றுவிப்பு ஒழுங்கல்ல, மாறாக அவர்கள் ஒரு புதிய உலகத்துக்கு தயார் செய்யப்பட வேண்டும். எனவே அந்த நிலையில் அவர்களை தயார் செய்யுங்கள் என்ற செய்தியை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம் உம்மாவுக்குரிய தலைவர்களை உருவாக்குவது என்பது ஒரு தலையாய பொறுப்பாகும். அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற கடப்பாடு தாய்க்கும் தந்தைக்கும் உரியதாகும். அவர்கள் அறிவுத்துறையிலே தலைமை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பொருளாதார நிலையிலே தலைமை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஆய்வு மனப்பாங்கு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தொழில்நுட்ப உலகத்துக்கு ஏற்ற தலைவர்களாக வர வேண்டும். சமூகத்தின் இன்னோரென்ன பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய, சமாதானத்தை விரும்பக்கூடிய, அமைதியை விரும்பக்கூடிய தலைவர்களாக அவர்கள் ஆக்கப்பட வேண்டும். இத்தகைய தலைவர்களை அல்லாஹுவே உருவாக்கி தருவாயாக என்று பிரார்த்தனை செய்வதோடு, அந்த பிரார்த்தனையோடு நிறுத்தி கொள்ளாமல் அதற்கான சகல காரியங்களையும் அவர்கள் திட்டமிட்டு செய்கின்றவர்களாக குடும்ப தலைவர்கள் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எமது சமூகத்தில் தோன்றிய தாபீன்கள், அதனை தொடர்ந்து வந்த தாபீன்கள் இத்தகைய முயற்சிகளை மிக கச்சிதமாக நிறைவேற்றியதை பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை, தங்களுடைய சந்ததியினரை இந்த உலகத்துக்கு ஏற்ற தலைவர்களாக உருவாக்கினார்கள். நாங்கள் பார்க்கலாம், வட ஆப்பிரிக்காவுக்கு முஸ்லீம்கள் மனிதாபிமான தலைமையை வழங்கினார்கள். அங்கிருந்த அடிமைத்துவத்தை இல்லாமலாக்கி, அங்கிருந்த மொழி ரீதியான வேறுபாடுகள், குல ரீதியான வேறுபாடுகள், அடிமைப்படுத்தப்பட்டிருந்த அந்த சமூகத்துக்கு விடுதலை வழங்கக்கூடிய ஒரு மனிதாபிமான தலைமையை வட ஆப்பிரிக்கா என்ற முஸ்லீம்கள் சிறுபான்மையாகவும் முஸ்லீம் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாகவும் இருந்த சமூகத்திற்கு இத்தகையதோர் தலைமையை வழங்கியதை பார்க்கிறோம். இருண்ட கண்டம் என்ற ஐரோப்பாவுக்கு முஸ்லீம்கள் அறிவு தலைமையை வழங்கினார்கள். தென்னாசிய நாடுகளிலே முஸ்லீம்கள் வியாபார தலைமைத்துவத்தை, பொருளாதார தலைமைத்துவத்தை வழங்கினார்கள். இது தாபீன்களும் அதனை தொடர்ந்து வந்த தாபீன்களும் அவர்களுடைய ஆழ்ந்த பிரார்த்தனையும் அவருடைய ஆத்மீக ஈடுபாடும் அவர்கள் தங்களுடைய வீட்டிலே உருவாக்கிய இத்தகைய மனிதர்கள் தான் உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் சென்று ஒரு புறத்தில் அறிவு தலைமையை, இன்னொரு புறத்தில் பொருளாதார தலைமையை, இன்னொரு பக்கத்தில் மனிதாபிமான தலைமையை என்று பல்வேறுபட்ட தலைமைகளை அவர்கள் வழங்கியிருக்கின்ற நிகழ்ச்சியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இத்தகைய தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது, தலைவர்களை உருவாக்குதல் என்பது தாயையும் தந்தையும் சார்ந்த ஒரு பிரதான மார்க்க கடமையாக பார்க்கிறோம். ஆகவே முத்தகீன்களை வழிநடாத்தக்கூடிய தலைவர்களை அல்லாஹ்வே எங்களுக்கிலிருந்து உருவாக்கி தருவாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். சகோதரர்களே, குர்ரத்துல் ஐன் என்ற நிலையிலே அந்த குடும்பம் இஸ்லாத்தை தமக்குள் பின்பற்றி வாழ்கிறது, இஸ்லாத்தின் போதனைகளுக்கு மதிப்பளிக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த குடும்பம் அன்பு பாராட்டுகிறது. அவர்கள் தோற்றுவித்த சஹாபாக்கள் சமூகத்தோடு அவர்கள் உறவு கொள்கிறார்கள். அவர்கள் தோற்றுவித்த சஹாபாக்களை அடுத்து வந்த தாபீன்களோடு அவர்கள் உறவு கொள்கிறார்கள். அவர்கள் தந்த அறிவு கருவூலங்களோடு அவர்கள் உரையாடுகிறார்கள். இதனோடு மாத்திரம் நிறுத்தி கொள்வதில்லை, மாறாக இந்த சமூகத்திற்கும் அவர்கள் நல்ல தலைவர்களை உருவாக்குகின்ற இன்னும் ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடியதாக குடும்பம் இருக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا என்ற பிரார்த்தனை எங்களுக்கு சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த வகையிலே குர்ஆன் இன்னொரு இடத்துக்கு நாங்கள் சென்றால் சூரத்துல் ஆல இம்ரானுக்கு சொல்லுவோம். சூரத்துல் ஆல இம்ரான் பனி இஸ்ரேல் சமூகத்தினுடைய ஆத்மீக ஈடுபாடுகள் பற்றியும் அவர்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளுடைய ஆளுமை விருத்தியிலே அவர்கள் காட்டிய
ஈடுபாடு குறித்தும் சூரத் ஆல இம்ரானிலே நாங்கள் பார்க்கலாம். அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், இம்ரானின் சந்ததியினர் என்ற இம்ரான் குறித்து இம்ரான் என்ற சந்ததியினர் அல்லது அவருடைய குலம் அவருடைய கோத்திரம் பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவரிடத்தில் சொல்லுகின்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் கருவுற்றிருக்கிறார்கள். ஒரு குழந்தையை வயிற்றிலே சுமந்த நிலையில் தன்னுடைய ரப்பிடத்தில் கேட்கின்றார்கள், ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக அந்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபி பத்னி முஹர்ரரன், அல்லாஹுவே நான் என்னுடைய வயிற்றிலே எனது கருவறையில் நான் சுமந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளையை உன்னுடைய மார்க்கத்திற்காக உன்னுடைய தீனுக்காக மனித சமூகத்தின் நலனுக்காக நான் நேர்ச்சை செய்து விட்டேன். ஃபதகப்பல் மின்னி, அல்லாஹுவே இதனை ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரித்துக் கொள்வாயாக. இன்னக அந்தஸ் ஸமீஉல் அலீம், நீ யாவற்றையும் செவிமடுக்கக்கூடியவனாகவும் அறிந்தவனுமாக இருக்கிறாய் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் பிரார்த்தித்ததை பார்க்கிறோம். அவர்கள் தனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்க வேண்டும். அந்த ஆண் குழந்தை ஒரு ஆணை பொறுத்த மட்டில் அவர் வீட்டுக்குள் தன்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்கின்றவர் அல்ல. அவர் வீட்டுக்கு வெளியே நிறைய வேலை செய்வதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொண்டவர். அவரால் பல்வேறு விஷயங்களை சாதிக்க முடியும் ஒரு பெண்ணை விட. எனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்பதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரின் விருப்பமாக இருந்தது. இருந்த பொழுதும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்தான். அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்துக் கொண்டார்கள். பிறகு அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், அந்த பெண் குழந்தை கிடைத்த பொழுது, வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். வ இன்னி உஈதுஹா, அல்லாஹ்வே ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து அவளையும் அவளுடைய சந்ததியினரையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள்வாயாக என்று அல்லாஹு தஆலா இடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையில் ஒரு முக்கியமான இடத்தை பார்க்கிறோம். ஒன்று, அவர்கள் தனது வயிற்றில் கருவுற்றிருக்கக்கூடிய அந்த குழந்தையை உனக்காக நான் அர்ப்பணம் செய்து விட்டேன், உனக்காக நான் நேர்ச்சை செய்து விட்டேன். நான் அந்த குழந்தையை சுமப்பதும் அவனை வளர்த்தெடுப்பதும் அவனை இந்த சமூகத்தின் நலன்களுக்காக, மனித சமூகத்தின் நலன்களை பாதுகாப்பதற்காகவும், உன்னுடைய பெயரை மேலோங்க செய்வதற்காகவும், உன்னுடைய பெயரை அசிங்கப்படுத்துகின்ற, உன்னுடைய பெயரை அழுக்காக்குகின்ற எல்லா அழுக்குகளிலிருந்து உனது தௌஹீதை, உன்னுடைய ஏகத்துவத்தை மேலோங்க செய்வதற்குமான அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள், பிரார்த்தித்தார்கள். அல்லாஹு தஆலாவிடத்தில் அதனை முன்வைத்தார்கள். இருந்த பொழுதும் அல்லாஹு தஆலாவின் நாட்டம், அவனுடைய ஞானம் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை தான் கிடைத்தது. அந்த பெண் குழந்தையை பெற்றுக்கொண்ட அவர்களுடைய தாயார் சொல்லுகிறார்கள், வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا, அல்லாஹ்வே நான் உன்னிடத்திலே அவளையும் அவளுடைய சந்ததியினரும் ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என பிரார்த்திக்கின்றார்கள். இங்கு ஒரு மனிதனுடைய அறிவு, ஒரு மனிதனுடைய முயற்சி, ஒரு மனிதனுடைய திட்டமிடல், ஒரு மனிதனுடைய எல்லா வகையான பாதுகாப்பு முயற்சிகள் அனைத்தையும் மிஞ்சி மனிதர்களுக்குள் ஊடுருவக்கூடியவன் ஷைத்தான். எனவே அந்த ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெற என்னால் முடியாது, என்னுடைய அறிவால் முடியாது, என்னுடைய திறன்களினால் முடியாது, என்னுடைய ஏனைய பாதுகாப்பு ஒழுங்குகளினால் முடியாது. நீ அருள்பாலிக்கின்ற பொழுது மாத்திரம்தான், நீ பாதுகாக்கின்ற பொழுது மாத்திரம்தான் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பை பெற முடியும். எனவே அல்லாஹுவே ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற்றதாக இந்த மரியமையும் அவளுடைய அடுத்து வருகின்ற சந்ததியினரையும் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக என்று பிரார்த்தித்ததை பார்க்கிறோம். இது ஒரு குடும்பத்தின் ஆனந்தம். ஒரு குடும்பம் ஒரு குழந்தையை வளர்க்க, ஒரு குழந்தை கருவுற்று விட்டால் அந்த தாயின் பிரார்த்தனையாக, அந்த தந்தையின் பிரார்த்தனையாக, உடனிருக்கின்ற மூத்த சகோதர சகோதரின் பிரார்த்தனைகளாக எது அமைய வேண்டும்? இந்த வீட்டுக்கு ஒரு புதிய குழந்தை வரப்போகிறது. அந்த குழந்தை எவ்வாறு இருக்க வேண்டும்? எத்தகைய ஆற்றல் உள்ளதாக இருக்க வேண்டும்? எவ்வளவு தூரம் அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும்? அவருடைய வாழ்க்கையின் இலக்குகள் எதுவாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு குழந்தையை பிரசவித்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே அவர்கள் இந்த அறிவு பின்னணியோடு அந்த குழந்தையை பார்க்கிறார்கள், ஈமானின் பின்னணியோடு அந்த குழந்தையை பார்க்கிறார்கள், தக்வாவின் பின்னணியோடு அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஏனைய நபிமாருடைய குடும்ப சூழலிலிருந்து அந்த குழந்தையை பார்க்கிறார்கள்.
அதனை தொடர்ந்து வந்த சஹாபாக்கள் சமூகம், தாபீன்கள் சமூகம், அறிவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெரிய அறிஞர்கள் என்ற அந்த அறிவு பின்னணிக்கு பின்னால் இன்று அவர்கள் அந்த குழந்தைகளை பார்க்கிறார்கள். எனவே அல்லாஹ்வே அந்த குழந்தையை நீ பாதுகாத்துக்கொள், அவர்களை தொடர்ந்து வருகின்ற சந்ததியினரையும் பாதுகாத்துக்கொள் என்பது ஒரு முஸ்லிமுடைய எவ்வளவு ஒரு விரிவான பார்வை. அந்த குழந்தை பிறக்கப் போகிறது, அந்த குழந்தையோடு குலாகலிப்பதும் அதனோடு சந்தோஷப்படுவதும் மகிழ்ச்சி அடைவதும் என்பது ஒரு வகைதான். ஆனால் அந்த குழந்தையை அவளோடு மாத்திரம் அவர்கள் பார்க்கவில்லை, அதனையும் அடுத்து வருகின்ற பரம்பரையை நோக்கி பார்க்கின்றார்கள் என்றால் ஒரு முஸ்லிமுடைய பார்வையை எப்பொழுதுமே இஸ்லாம் விரிவாக்கி கொண்டிருக்கிறது, விசாலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களை மாத்திரம் பார்க்காதீர்கள், உங்களுடைய காலத்தை மாத்திரம் நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களுடைய காலத்துக்கு அப்பால் போய் பாருங்கள், அடுத்து வருகின்ற சந்ததியினரை பாருங்கள், அதுக்கடுத்து வருகின்ற சந்ததியினரை பாருங்கள். இப்படி ஒரு நீண்ட தூர நோக்குடைய மனிதர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற செய்தியை ஒரு பெண் கருவுற்றிருக்கின்ற வேளையில் அதனை பார்க்கின்றது ஒரு கணவன், அதனை சுமக்கின்றது ஒரு தாய், அதனோடு இருக்கின்ற மூத்த சகோதர சகோதரிகள் எப்படி பிரார்த்திக்கின்றார்கள். இந்த பிரார்த்தனை அவர்களுடைய சிந்தனையை விரிவாக்கி விடுகிறது, அவருடைய வேலை பளுவை உற்சாகப்படுத்துகின்றது, அதற்கு ஆத்ம சக்தியை கொடுக்கிறது, அதற்கு அறிவு பலத்தை கொடுக்கிறது, உற்சாகத்தை கொடுக்கிறது. இப்படித்தான் குர்ஆன் கற்றுத்தருகின்ற துஆக்களை நாங்கள் அவதானிக்கிறோம். அப்படி ஒரு இடத்தை இந்த இடத்திலே நாங்கள் காணலாம். அதுபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு குடும்பத்தினுடைய ஆத்மாந்த உறவுகள், அந்த ஆத்மானந்தம் இன்னும் மேலெழுந்து வருகின்றது ஒரு இடத்தை சூரத் இப்ராஹிமின் 40ஆம் 41ஆவது வசனங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைச்சியிடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பி இக்ஃபிர் லி வ லிவாலிதைய வ லில்முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, அல்லாஹ்வே என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கிவை. வ மின் ذُرِّيَّتِي, என்னுடைய சந்ததியினரையும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவை. ரப்பனா வ தகப்பல் துஆ, அல்லாஹ்வே எனது பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பி இக்ஃபிர் லி வ லிவாலிதைய, அல்லாஹ்வே என்னையும் மன்னித்து எனது பெற்றோரையும் மன்னித்துக் கொள்வாயாக. ஒலில் மூமினீன யௌம யகூமுல் ஹிசாப், மூமின்களை மன்னித்துக் கொள்வாயாக. மறுமை நீ உனக்கு முன்னால் மறுமையில் நிறுத்தப்படுகின்ற பொழுது எங்கள் எல்லோரையும் மன்னித்துக் கொள்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார்கள். இந்த இடத்திலே ஒரு குடும்பத்தின் பிரதான வேலை திட்டம், ஒரு குடும்பம் மொத்த கவனம் செலுத்த வேண்டிய இடத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுட்டிக்காட்டுகிறார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, அல்லாஹுவே நானும் எனது சந்ததியினரும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவை என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், குர்ஆன் எல்லா நபிமார்களை பற்றி பேசுகின்ற பொழுதும் அதனோடு இணைத்து தொழுகையை பேசுகின்றது. நுபுவத் என்ற மாபெரும் தலைமையை வகிக்கின்றவர், முழு மனித சமூகத்தையும் வழிநடாத்துகின்றவர், அல்லாஹு தஆலாவோடு உறவு பேணுகின்றவர், அல்லாஹ்வின் செய்தியை மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றவர், மனிதர்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் பங்கு கொள்ளுகின்றவர், மனிதர்களுடைய கஷ்டங்களை தனது கஷ்டமாக உணர்கின்றவர்கள் தான் நபிமார்கள். அந்த இடத்திற்கு முழுமையாக யாரும் வந்து சேர முடியாது. அத்தகைய உயர்ந்த நபிமார்களை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அவர்களை தொழுகையோடு இணைத்து சொல்லுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக தெரிவு செய்ததன் பின்னால் அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக நபியை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கின்றான். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவேற்றுமாறு நாம் இஸ்மாயிலுக்கு பணித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகத்தில் பொருளாதார அநியாயங்கள் மிகைத்து காணப்பட்ட பொழுது இணை வைப்புக்கு எதிராகவும் பொருளாதார அநீதிக்காகவும் சமகாலத்தில் போராடிய ஒரு மாபெரும் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த அந்த சமூகம் கேட்டது, ஷுஐபே அஸலாத்துக தஅமுருக, உன்னுடைய தொழுகையா உங்களை தூண்டுகிறது, நாங்கள் வணங்குகின்றவர்களை வணங்க விடாதிருப்பதற்கும் எமது விருப்பம்படி எங்களுடைய வியாபார முயற்சிகளை செய்ய விடாமல் ஆக்குவதற்கும்
நீர் தக்பீரை கட்டிக்கொண்டு நீர் குடிந்தும் எழும்புகின்றீர், ஓதுகின்றீர், நிற்கின்றீர். இந்த நிகழ்ச்சியா இவ்வாறு உம்மை எமக்கு எதிராக தூண்டிக் கொண்டிருக்கிறது என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த சமூகம் கேட்டதினை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இப்படி குர்ஆன் முழு நபிமார்களை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் தொழுகையை பேசுவதை பார்க்கிறோம். அந்த வகையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர்கள். அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து மறுமை நாள் வரம் போகின்ற எல்லா சந்ததியினருக்காகவும் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, நானும் தொழுகை நிலைநாட்ட வேண்டும், எனது சந்ததியினரும் தொழுகை நிலைநாட்ட வேண்டும், தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. இகாமத்து ஸலா என்ற அந்த விரிவான அந்த தலைப்பு, அதனை வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் தெரிந்து கொள்வோம், தொடர்ந்தும் அவைகளை கலந்துரையாட நாங்கள் முயற்சிப்போம். அத்தகையதோர் பெரியதோர் வேலையை செய்யக்கூடியவனாக, செய்வதற்கு தகுதி பெற்றவனாக, அறிவு பலம் கொண்டவனாக, ஆத்மீக தன்மை கொண்டவனாக, மன வலிமை கொண்டவனாக, இப்படி எதுவெல்லாம் தேவைப்படுகின்றதோ அதை அனைத்தும் பெற்றவனாக என்னையும் எனது சந்ததியையும் ஆக்கி வைப்பாயாக என்ற பிரார்த்தனை இது. ஒரு வீட்டில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய முதலாவது அம்சம் தொழுகை, இகாமத்து ஸலா. ஆண்கள் பள்ளி வாயில்கள் தொழுகை நிலைநாட்ட, பெண்கள் வீட்டிலே தொழுகையை நிலைநாட்டுகின்ற அந்த பக்குவமான உயர்ந்த நிலைமை ஏற்பட வேண்டும். தொழுகை மிக கட்டுப்பாட்டோடும் ஒழுங்கோடும் நிறைவேற்றக்கூடியதுகின்ற இடங்களாக வீடுகள் இருக்க வேண்டும். தொழுகையில் இருந்துதான் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அனைத்துக்கும் வழிகாட்டக்கூடியதாக தொழுகை தான் அமைந்திருக்கிறது. எனவேதான் நபிமார்கள் என்ற அந்த மாபெரும் பணியை செய்ய வந்த நபிமார்களோடு அல்லாஹு தாலா தொழுகை சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை அல்லாஹு தாலா வலியுறுத்தினான். ஹிஜ்ரத் என்ற இஸ்லாமிய சமூக அமைப்பு முழு சுதந்திரமாக நிர்மாணிக்கப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹு தாலா மிராஜுக்கு அழைத்து தொழுகையை கடமையாக்கினான் என்றெல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். எனவே குடும்பத்தின் ஒரு பிரதான இடத்தை தொழுகை வகிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு கேட்டுவிட்டு ரப்பனா வ தகப்பல் துஆ, துஆவினுடைய இன்னும் ஒரு உயர்ந்த ஒழுங்குதான். கேட்டுவிட்டு ஒரு விஷயத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் ரப்பனா வ தகப்பல் துஆ, அல்லாஹுவே இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று மறுபடியும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த செய்தியை, அந்த வேண்டுகோளை அல்லாஹு தஆலாவிடத்திலே முன்வைக்கின்றார்கள். இது பிரார்த்தனையின் ஒரு ஒழுங்காக நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். தொடர்ந்து அவர்கள் ரப்பிக்ஃபிர்லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், அல்லாஹுவே என்னையும் நீ மன்னித்துக்கொள், எனது பெற்றோர்களையும் மன்னித்துக்கொள், மூமினான மனிதர்களையும் நீ மன்னித்துக்கொள் என்று மறுமை நாளையில் நீ விசாரணைக்குட்படுத்துகின்ற பொழுது எங்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி விடாதே, என்னையும் மன்னித்து எனது பெற்றோர்களையும் மன்னித்துக் கொள்வாயாக. இங்கு சகோதரர்களே, ஒரு மகனின் பொறுப்பு, ஒரு மகளின் பொறுப்பு, அவள் தனது குடும்ப வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது அல்லது குடும்ப அந்தஸ்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுதோ அதற்கு முன்னாலோ அவர்கள் தமது பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அவர்கள் யா அல்லாஹ் மறுமை நாளையில் விசாரணைக்குட்படுத்துகின்ற பொழுது என்னையும் மன்னித்து எனது பெற்றோர்களையும் மன்னித்துக் கொள்வாயாக என்று பிரார்த்திக்க வேண்டும். இந்த பிரார்த்தனைகளை பிரார்த்திக்க கூடிய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கின்றேன் என்ற செய்தி பெற்றோர்கள் மரணிப்பதற்கு முன்னாலே அவர்களுக்கு மன ஆனந்தத்தை, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நான் எனக்காக துஆ செய்யக்கூடிய, எனக்கு பாவ மன்னிப்பு கோரக்கூடிய என்னுடைய ஒரு மகனை, ஒரு மகளை, எனது பிள்ளைகளை நான் விட்டுச் செல்கின்றேன் என்ற செய்தியை அவர்கள் இந்த உலகத்திலிருந்து போகின்ற பொழுது அத்தகைய நிம்மதி பெருமூச்சியை விட்டவர்களாக இந்த உலகத்திலிருந்து செல்ல வேண்டும். கவலைகளோடு செல்லக்கூடாது. தொழத் தெரியாத, அல்லாஹு தாலாவை நினைவுபடுத்த தெரியாத, குர்ஆன் ஓதத் தெரியாத, விக்ர் செய்ய தெரியாத, அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்ய தெரியாத எவ்வளவு பெரிய ஆற்றுள்ள மனிதனையும் உருவாக்கி என்ன பயன் இருக்கிறது? அத்தகைய ஆற்றல்கள், திறன்கள் அனைத்துக்கும் பின்னால் அல்லது அனைத்தையும் இயக்கக்கூடிய ஏக சக்தியாக தொழுகை இருக்க வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னாலும், தொழுகை அல்லாத சந்தர்ப்பங்களிலும் ரப்பிக்ஃபிர்லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், மறுமை நாளையில் விசாரணைக்காக நீ எல்லோரையும் நிறுத்தி வைக்கின்ற பொழுது அல்லாஹுவே என்னையும் எனது பெற்றோர்களையும் மூமினான அனைவர்களையும் மன்னித்துக் கொள்வாயாக என்று பிரார்த்திக்க கூடிய தன்மை வர வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் குடும்ப வாழ்க்கையோடு இந்த குடும்பத்தின் ஆனந்தத்தை, குடும்பத்தின் மகிழ்ச்சியை, ஆத்மார்ந்த அந்த உறவை பலப்படுத்தக்கூடியது ஒரு விஷயமாக அந்த பிரார்த்தனையின் இந்த பகுதியை பார்க்கின்றோம். அதுபோல சூரத்து நமலுடைய 19வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு செய்தியை சொல்கின்றான். ரப்பி أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وادخلني برحمتك في عبادك الصالحين. என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்த உபசாரத்திற்கு நன்றி செலுத்துபவனாக என்னை ஆக்கிவை. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்களும் வரலாற்றில் தோன்றிய ஒரு பெரும் நபியாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சிறந்த ஆட்சியாளராக பார்க்கின்றோம். அத்தகைய அந்த நபி ஒரு தடவை அல்லாஹு தஆலாவிடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள். ரப்பி அவ்ஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. அல்லாஹ்வே, நீ என் மீது பொரிந்த அருட்கொடைகளுக்காகவும் என்னுடைய பெற்றோர்களுக்காக நீ செய்த உபசாரங்களுக்காகவும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனாக என்னை ஆக்கிவை. அது மாத்திரமின்றி நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல செயல்களை செய்கின்றவனாக என்னை ஆக்கிவை. அல்லாஹுவே, நீ உன்னுடைய அருட்கொடையில் என்னை நுழையச் செய்வாயாக, உன்னுடைய அருட்கொடைக்குரியவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை நாங்கள் இந்த இடத்திலே காண்கின்றோம். அவர்கள் ஒரு தடவை பாதையில் தன்னுடைய படைகளோடு செல்லுகின்ற பொழுது எறும்பின் உரையாடலை கேட்கிறார்கள். அந்த எறும்பின் உரையாடலை கேட்ட பொழுது சிரித்து கொண்டு அவர்கள் பெருமை கொள்ளவில்லை, அகம்பாவம் கொள்ளவில்லை. அவர்கள் தன்னை பற்றி பெரிய எண்ணங்களுக்கு அவர்கள் உள்ளாகவில்லை. அந்த அடிமைத்துவ மணி அல்லாஹு தாலாவை ஓடி எப்பொழுதும் உறவு கொண்ட அந்த மாபெரும் நபி, அந்த ஆட்சியாளர் அந்த சந்தர்ப்பத்திலே என்ன சொல்லுகிறார்? ரப்பி அவ்ஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. அல்லாஹுவே, எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் நீ செய்த உபசாரத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவன என்னை ஆக்கிவை. உன்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு மீறி செல்லுகின்றவனாக என்னை ஆக்கிவிடாதே. நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நல்லவைகளை செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கிவை. சாலிஹான மனிதர்களோடு என்னை சேர்த்துவை, உன்னுடைய ரஹ்மத்துக்குரியவனாக என்னை ஆக்கிவை என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். சகோதரர்களே, இந்த பிரார்த்தனையை குடும்பத்தின் இன்னும் ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறது. நாங்கள் இந்த உலகத்தின் பல்வேறுபட்ட வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம், பல திறன்களை வளர்த்து கொள்ளலாம், பொருளாதார ரீதியாக நாங்கள் பலமிக்கவர்களாக இருக்கலாம், கல்வி ரீதியாக நாங்கள் பலமிக்கவர்களாக இருக்கலாம், எங்களுடைய பரீட்சைகள் பதவிகளின் நிலையிலே நாங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். இப்படி எவ்வளவுதான் உலகம் வந்து குவிந்த பொழுதும் கூட, உலகத்தில் செல்வாக்கும் உள்ளவர்களாக இருந்த பொழுதும் கூட, பொருளாதார பலமில்லாத மனிதன் கூட சமூகத்தின் செல்வாக்குக்குரியவனாக இருக்க முடியும். அரசியல் அதிகாரம் இல்லாத ஒருவர் கூட, அரசியல் பதவி பட்டங்களில் அமராதவர் கூட அவருடைய நடத்தைகளின் காரணத்தினால், அறிவின் காரணத்தினால், மனிதர்களோடு அவர் ஏற்படுத்தி கொண்ட பண்பாடுகளின் காரணத்தினால் ஒரு நிறைய செல்வாக்குள்ள ஒரு மனிதனாக மாற முடியும். ஆனால் அந்த செல்வாக்கை துஷ்பிரயோகம் செய்துவிடக் கூடாது, அதனை தனக்கு சார்பாக ஆக்கி கொள்ளக்கூடாது. அந்த செல்வாக்குகளை எல்லாம் பயன்படுத்தி அல்லாஹுக்கு இபாதத்து செய்யக்கூடிய, அல்லாஹு தஆலாவுடைய அவனுக்கு சாலிஹான அமல்களை செய்வதற்குரிய வாய்ப்பாக அதனை ஆக்கி கொள்ள வேண்டும். ரப்பி அவ்ஸினி, அல்லாஹுவே, நீ செய்த இந்த அருட்கொடைகளுக்கு எனக்கு மாத்திரம் அருட்கொடை செய்யவில்லை, எனது பெற்றோரையும் கண்ணியப்படுத்தித்தான் வைத்திருந்தாய், அவர்களுக்கு உன்னுடைய முழு அருட்கொடைகளையும் வழங்கி இருந்தாய், அவர்களையும் செல்வாக்குள்ளவர்களாக ஆக்கியிருந்தாய், சில பொழுது அரசியல் அதிகாரம் மிக்கவர்களாக ஆக்கியிருந்தாய், சில பொழுது கல்வி தலைமையை வழங்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கி வைத்திருந்தாய். இந்த அனைத்தையும் கொண்டு பெருமை கொள்ளுகின்றவனாக என்னை ஆக்கிவிடாதே,
மனிதர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடாதே, மாறாக உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கிவை, உன்னுடைய ரஹ்மத்துக்குரிய பெற்றுக்கொண்டவனாக என்னை ஆக்கிவை என்றவர்கள் கேட்கின்றார்கள். அதுபோல சூரத்துல் அஹ்காஃப் ஒன்றோடு ஒன்று இணைகின்ற இடத்தை இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஒரு மனிதனை அல்லாஹ் சூரத்துல் அஹ்காஃப் இப்படி சொல்கிறது, வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, பெற்றோர்களோடு தாயோடும் தந்தையோடும் இஹ்சானோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு நாங்கள் உபதேசித்தோம். தாய் அவனை 10 மாதம் அசுத்த, அவன் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து 40 வயதுகளையும் அடைந்து விடுகின்றான். இந்த 40 வயதுகளை அடைகின்ற பொழுது அவன் சொல்லுகின்றான், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போலவே கேட்கின்றான். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய என்று அவன் கேட்டு, வஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன், தொடர்ந்து அவன் சொல்லுகின்றான், என் பிள்ளைகளையும் நல்லவர்களாக்கி எனக்கு ஆறுதல் அளிப்பாயாக என்று அந்த பிரார்த்தனை முடிவடைவதை பார்க்கிறோம். வஇன்னி துபுது இலைக வஇன்னி மினல் முஸ்லிமீன், நான் உன்னிடமே அனைத்து விஷயங்களையும் பாரம் சாட்டி விடுகின்றேன், உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோரி நான் மீண்டு விடுகின்றேன். வஇன்னி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை சார்ந்தவனாக நான் இருக்கின்றேன் என்று இந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்காஃபிலே ஞாபகப்படுத்துகின்றான். இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் குடும்ப வாழ்க்கையோடு சார்ந்து கற்பிக்கின்ற பிரார்த்தனைகளாக இவைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அது வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு கையை உயர்த்தி பாடமிட்டு சொல்லுகின்ற வார்த்தைகள் மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய சிந்தனையாக, அவனுடைய கவலையாக, அவனுடைய வேலை திட்டமாக அவைகள் மாற வேண்டும். குடும்ப வாழ்க்கையின் ஆனந்தத்தை, அமைதியை, ஆத்மாக்களுக்கிடையிலான குடும்ப உறவுகளுக்கு இடையிலான அந்த ஆத்மானந்தத்தை வழங்குகின்ற உயிர்ப்பை வழங்குகின்ற அம்சமாகத்தான் இந்த துவாக்களை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே இந்த துவாக்களோடு நாங்கள் மேலும் மேலும் உறவு கொள்ள வேண்டும். இந்த துவாக்களை இன்னும் ஆழமாக நாங்கள் கற்க வேண்டும். இந்த துவாக்களோடு சஹாபாக்கள் எவ்வாறு உறவாடினார்கள், எத்தகைய இந்த துவாக்களுக்கு பின்னால் இருந்து எத்தகைய குடும்பங்களை, எத்தகைய தலைமைகளை உருவாக்கினார்கள் என்ற விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சூரத்துல் ஆல இம்ரான், அதுபோல பனி இஸ்ராயில், அதுபோல சூரத்துல் மரியம், இத்தகைய சூறாக்களிலே பனி இஸ்ரேல் சமூகத்தினுடைய ஆத்மீக விளிமியங்கள் பற்றி, ஆத்மீக ஈடுபாடு கொண்ட பெண்கள் பற்றி, அவர்கள் ஒவ்வொரு அடுத்த சந்ததியினுடைய விஷயத்தில் ஆளுமை விருத்திக்கு அவர்கள் செய்த பங்களிப்புகள் பற்றியெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அங்கிருந்தெல்லாம் நாங்கள் எங்களுக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய வழிகாட்டுதலை, வெளிச்சத்தை குர்ஆன் இந்த இடங்களிலே தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த வகையில் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, எங்களுடைய குடும்பங்கள் குர்ரத்துல் ஐன், கண் குளிர்ச்சி மிக்க குடும்பங்களாக ஆகுவதற்கு இந்த பிரார்த்தனைகளின் நிழலில் நின்று எங்களுடைய குடும்பங்களை ஆக்கிக் கொள்வதற்கு தயார்படுத்துவதற்கு முற்படுவோமாக. வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.